ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைன்சஸ். இப்போது இன்றைக்கி என்னோடய சன் தான் இந்த சிக்கன் ஃப்ராங்கீஸை குக் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் ஃப்ராங்கீஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குக்டு தான். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ஒரு சாஸ்லாம் ஊற்றி நமக்கு டிசைர்ட் இதில் எடுக்க போகிறோம், கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை ரொம்ப நேரம் போட்டு நம்ம பண்ண வேண்டாம், பிகாஸ் இந்த ஃப்ராங்கீஸ் எல்லாமே குக்டு தான். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸ் கூட எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னது தண்ணி மாதிரி இருக்குன்னா, அதை தண்ணி இல்லை, ஆயில், ஜஸ்ட் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவனே எடுத்து ஊற்றிக்கிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராங்கீஸை கோகனட் ஆயிலில் தான் அவன் சார்ட் பண்ணுறான் போல். அதில் ஒயிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான். இங்கே மிடில் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோகனட் ஆயிலெலாம் ஃப்ரோஸ் ஆக ஆரம்பிச்சு, அதனால தான் அது ஒயிட்டாக இருக்குது. ஸோ கோகனட் ஆயில் இங்கே இப்போவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இனி நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோகனட் ஆயிலில் நல்லா ஃப்ராங்கீஸை சார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ஸ்டேலேருந்து வீக்கெண்டுங்க. ஸோ அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அவங்க இதை ஒன் ஆஃப் தியர் ஃபேவரட் ஃபுட். ஸோ இதை பண்ணிகிட்ருக்காங்க. வீக்கெண்டில் தான் இந்த மாதிரி டைம் கிடைக்கும், மற்ற நாள்லாம் ரொம்ப பிஸியாக போயிடும் நமக்கு ஒர்க்கிங் டேனால். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு டைம் இருக்கிறனால இதை பண்ணுறாங்க. இதுக்கு என் டாட்டரும் அசிஸ்ட் பண்ணுறா. இந்த ஃப்ராங்கீஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது அவள் தான். அதை வாஷ் பண்ணி பிளேட்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணது எல்லாமே பண்ணதெல்லாம் அவள். ஸ்டவ்வில் பண்ணுறது ஃபுல்லாக என்னோடய சன். ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான் அவன். ஸோ இப்போது ஃப்ராங்கீஸ் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. அந்த சார்ட் பண்ண உடனே இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. யூஸ்வலாக எல்லா வீக்கும் சோயா சாஸ் ஊற்றி பண்ணுவாங்க, பட் சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஊற்றி பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. இப்போ நல்லாவே சிம்மர் பண்ணியாச்சு ஸ்டவ்வை. ஸோ ஒன்லி இப்போ சார்ட்டிங் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நேரம். அண்ட் இப்போ நாம் ஒரு சாஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன சாஸ்னு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இது வந்து இன்றைக்கி சீ ஃபுட் சில்லி சாஸ் ஆட் பண்ணலான் இருக்கோம். இது ஒரு மைல்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இதில் இருக்கும். அவங்க 2 பேருக்குமே இந்த மைல்டாக இதில் ஒரு ஸ்வீட்னஸ் பிடிக்கும். எஸ்பெஷலி என் டாட்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான சாஸ் கொஞ்சம் அவளுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ அவங்க இதை விட்டு தான், இந்த சாஸை விட்டு தான் பண்ண போகிறாங்க. இதுதான் அந்த சீ ஃபுட் சாஸ், சீ ஃபுட் சில்லி சாஸ். சால்ட்டெல்லாம் எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி ஃப்ராங்கீஸ்லேயே சால்ட் இருக்கும். ப்ளஸ் இந்த சாஸஸில் எல்லாத்துலேயுமே சால்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம சால்ட்லாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சாஸஸில் போட்டு நம்ம நல்லா சாட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த சாஸஸில் போட்டு சாட் பண்ணது இப்படி இருக்குது, இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ அந்த பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அண்ட் இப்போ அடுத்த செட் ஆட் பண்ணுறாங்க. செப்பரேட் பேட்சஸாக பண்ணுறாங்க, ஏன்னா ஒரே டைமில் பண்ணால் ப்ராப்பராக சார்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி செப்பரேட்டாக பண்ணுறாங்க. எகெயின் அதே சாஸ் தான், சீ ஃபுட் சில்லி சாஸ். சிக்கன் ஃப்ராங்கீஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் ஒரு வேரியேஷனுக்கு எப்போயாவது ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி சாப்பிடலாம். சம்டைம்ஸ் நமக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும், ரெகுலராக சாப்பிட்டதெல்லாம் போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தமே இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் ஆயில், அதில் நாங்கள் குக்கிங் ஆயில் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோகனட் ஆயிலும் இந்த சில்லி சாஸ், சீ ஃபுட் சில்லி சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். சாஸ் போதுமா? ஓகே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேன் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி என் சன்னுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க பேன் இந்த க்ரீன் கலர் தான். ஸோ எப்போவுமே அவன் இதில் தான் பண்ணுவான். ஸோ இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீ ஃபுட் சில்லி சாஸ் ஃப்ராங்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட போகிறாங்க அவங்க. வித்தின் மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.